ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ரம்யா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி எப்படி சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் காலையில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஓவர்லாக் போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் சாரீ பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க. இந்த காஞ்சி காட்டன் தான் பிளாக் கலரில் சூப்பராக இருந்தது. இந்த சாரீ எடுத்திருந்தாங்க. இந்த பிளாக் கலர் காஞ்சி சாரீலாம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் பயங்கர ட்ரெண்டான சாரீ. 2 காஞ்சி காட்டனும் ஒரு மல் காட்டன் சாரியும் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சாரியெல்லாம் பார்த்ததெல்லாம் எடுத்து ரேக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். அந்த சாரியை எங்கிட்டையும் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. தைச்சி கொடுங்க, அதுக்கப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அந்த ஓவர்லாக் போட்ட ப்ளவுஸ் எல்லாமே நான் மடித்து வச்சிட்றேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிரின்சஸ் கட்டு தான். ஒரு 5 ப்ளவுஸ் மட்டும் பேக் ஓப்பன் வச்சுருப்பேன். 5 ப்ளவுஸ் ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சுருப்பேன். நாட் மட்டும் கேட்டிருந்தாங்க. ரொம்ப கழுத்து நல்ல இறக்கமாக வேணுங்கிறதுனால நாட்டு மட்டும் வச்சு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி நான் தைக்க போகிற ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு பட்டு சாரீ ப்ளவுஸ் மட்டும் இல்லாமல் 2 சுடிதார் கொடுத்துருந்தாங்க. இந்த 2 சுடிதாருமே நம்மக்கிட்ட எடுத்தது தான். ஒன்று மங்களகிரி காட்டன், இன்னொரு பத்திக்கில் ஒன்று எடுத்திருந்தாங்க. ரெண்டுமே தக்கா எப்போவுமே அப்படி தான் ப்ளவுஸ் கொடுக்க வந்தாங்கன்னா நம்மக்கிட்ட மெட்டீரியல் இருந்தது அப்படின்னா எடுத்து ஸ்டிச் பண்ண கொடுத்துருவாங்க. புதுசாக ஏதாவது வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்துருவாங்க. அளவு ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம தைச்சி கொடுத்தது தான். இந்த பத்திக் ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா சாஃப்டாக நல்லா அழகாக இருந்தது. அதில் நம்ம கொண்டு வந்தோம், வீடியோ போடலை, எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிருச்சு. நம்ம கஸ்டமரே எல்லாமே எடுத்துட்டாங்க. இந்த பேண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டு தான். நிறைய பேர் ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டும் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். இல்லைனாலும் நான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் வீடியோ போடுறேன். இப்போ இந்த ப்ளவுஸ் கட் பண்ணிடலாம். இது பட்டு சாரீ ப்ளவுஸ் தான், ஆனால் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. இதுதான் சுடிதாரோட அளவு ட்ரெஸ். நம்ம ஏற்கனவே இந்த ட்ரெஸ்ஸோட வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது, வேணால் செக் பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ் கட் பண்ணலான்னு டேபிளில் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பொண்ணுங்க ஒரு சுடிதார் 3 செட்டை எடுத்து வச்சுட்டு போயிருந்தாங்க. இதில் செலெக்ஷன் பண்ணி 2 மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. எடுத்துகிட்டும் போயிட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ ஒன்று, அதுக்கப்புறம் ரா சில்கில் ஒரு மெரூன் கலர் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த லேஸ் ஒரு ஸ்பேஸ் சில்க் சாரீக்கு ஸ்லீவ் டிசைனுக்காக கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ஸ்லீவ் ட்ரெண்டிங் ஸ்லீவ் டிசைன் தான். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். டைம் பார்த்துக்கோங்க. கரெக்டாக 1 மணிக்கு 1 நிமிஷம் இருக்குது. நான் இப்போ தான் ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் பேக் சைடு ஸ்டிச் பண்ணுறேன். நான் எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேக் பீஸ் ரெடி பண்ணிடுவேன். இதுக்கு ப்ளவுஸ்க்கு ஸ்டோன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ப்ளவுஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால 75 பாயிண்ட்டு தான் இருந்தது. இவங்க கொஞ்சம் பாடியாக தான் இருப்பாங்க. இது 38-40 சைஸ் ப்ளவுஸு. அதனால் டிசைன் எதுவும் கொடுக்க முடியாதனால ஸ்டோன் மட்டும் கேட்டிருந்தாங்க. பட்டு சாரிங்கிறதுனால ஸ்டோன் வைக்க சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் கழுத்து பீஸ் கொடுக்காம அப்படியே அடித்து திருப்புறேன். நான் ஃபுல் ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணதை நான் அப்படியே காமிச்சிருப்பேன். ஸ்பீடு மட்டும் பண்ணியிருப்பேன். ஏன்னா நம்ம அப்படியே ஃபுல்லாக 1 மணி நேரம் ஸ்டிச் பண்ணுறதை அப்படியே காமிக்க முடியாதுங்கிறனால ஸ்பீட் பண்ணியிருப்பேன். ஆனால் உங்களுக்கு எல்லாமே நான் ஸ்டிச் பண்ணுறதை காமிச்சிருப்பேன். இப்போ பேக் பீஸ் ரெடி பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே லைனிங்கோடு அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு பேக் பீஸ் ரெடி பண்ணுவேன். அடுத்தது ஸ்லீவ் ரெடி பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு, அதுக்கப்புறம் பட்டி ரெடி பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா கையோட சுற்றளவுக்கு கொஞ்சம் துணி கம்மியாக இருக்கும். அதனால் நான் ஒரு சைடு மட்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி நான் கொடுத்துருப்பேன். இப்போ இந்த ஜாயிண்ட்டும் நம்ம போட்டுக்கலாம். நான் ஜாயிண்டெல்லாம் போட்டுமே நான் ப்ளவுஸ் நான் எவ்வளோ நேரம் முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க, எதனால் உங்களுக்கு லேட் ஆகுதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நான் ஒரு ப்ளவுஸ் எடுத்தேன் அப்படின்னா, காட்டன் ப்ளவுஸ் அப்படின்னா ஒரு 40 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஒரு சிந்தட்டிக் அப்படின்னா எப்படியோ ஒரு 50 நிமிஷத்தில் நம்ம முடிச்சிடலாம். நீங்கள் எதில் லேட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஸ்பீடாக தைக்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம துணியை சுருக்கமாக தைச்சிடக்கூடாது. லைனிங்கை நல்லா நீட்டாக தையல் லைனிங்கும் மெயின் கிளாத்தும் அட்டாச் பண்ணணும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கையில் இருக்கிற துணி தனியாக தொங்குற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் அந்த கப் ஷேப் பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக பிடிச்சதுக்கப்புறம் லைனிங்கும் மேல் கிளாத்தும் சரியாக அட்டாச் ஆகாமல் தூக்கிட்டுருக்கோம். அதெல்லாம் இல்லாமல் நீட்டாக மெயின் கிளாத்தும் லைனிங்கும் அட்டாச் பண்ணணும். இப்போ
இப்போ நான் ஸ்லீவும் ரெடி பண்ணினதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்லேயும் வந்து அடித்து தான் நம்ம வந்து திருப்புறோம். இதில் ஒரே ஒரு வேலை என்ன இல்லைன்னு பார்த்திங்கன்னா, கழுத்து பீஸ் மட்டும் நான் கொடுக்கல. அதனாலேயே எனக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து நான் ப்ளவுஸ் வந்து முடிச்சிருப்பேன். அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம டைமிங் வந்து பார்த்துடலாம். நான் எல்லாமே அட்டாச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 1:17 ஆகிருக்கு. ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் எல்லாத்தையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணி முடிச்சிடலாம். நான் இந்த 3யுமே வந்து ரெடி பண்ணினதுக்கப்புறம் தான் சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத் துணியெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துருவேன். இப்போ ஒரு பீஸ் அட்டாச் பண்ணோன்னு கட் பண்ணுறது அந்த மாதிரி கிடையாது. 3யும் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒன்றா வந்து கட் பண்ணி எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் இது முடிச்சோடனே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரெடி பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் வந்து டாட் வந்து பிடிக்கலாம். நீங்கள் எப்போவுமே வந்து மெயின் கிளாத்தும் லைனிங்கும் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு டைமிங் வந்து வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதுக்குள்ளே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிடணும் ஒரு டைமிங் வந்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே முடிச்சுட்டு அது நீங்கள் தைக்க கூட பிசரெல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பட்டி பீஸ் வந்து ரெடி பண்ணுறேன். டாட் பிடிச்சதுக்கப்புறம் பட்டி வந்து ரெடி பண்ணுறேன். பட்டிக்கும் பார்த்திங்கன்னா துணி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால் நம்ம கழுத்து பீஸில் கட் பண்ணோம்ல, அந்த ரவுண்டில் கட் பண்ணோம்ல, அந்த பீஸை எடுத்து வச்சு இருந்த 2 பீஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இந்த பீஸ் மொத்தம் 3 பீஸ் வந்து வச்சு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ பட்டி லைனிங்லேயும் பார்த்திங்கன்னா பட்டியோட நீளத்துக்கு வந்து துணி இல்லாதனால அதுக்கும் நான் வந்து ஒரு ஜாயிண்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு சில லைனிங் பார்த்திங்கன்னா அகலம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி அகலம் கம்மியாக இருக்கிறதுக்கெலாம் இந்த மாதிரி துணி வந்து பத்தாமல் போயிடுது. இப்போ இந்த பட்டிக்கும் நான் வந்து ஜாயின் பண்ணி நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து நமக்கு துணி பத்தாததுனால இந்த பார்ட்ரு வந்து பட்டிக்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி பார்ட்ரு வருது பட்டிக்கு வச்சே ஆகணும் அப்படின்னா கீழே வைக்காமல் மேலே வந்து நம்ம அந்த டாட் பிடிச்ச பீஸும் பட்டியும் ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல வந்து மேலே பார்ட்ரு வர மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா சைடில் வந்து உங்களுக்கு பட்டி வேறு கலர் மாதிரி தெரியாது. நான் இப்படி தான் வந்து வைப்பேன். இந்த மாதிரி பார்ட்ரு வந்து வருது பட்டி கொடுத்தே ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் வச்சுப்பேன். முடிஞ்ச வரைக்கும் பார்டர்லாம் வந்து ஃபுல் பார்டர் வந்து நான் பட்டிக்கு கொடுக்கவே மாட்டேன். ஏதாவது கொஞ்சம் பத்தலைன்னா வேறு வழி இல்லாமல் கொடுத்து தான் ஆகணும். நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது பட்டிக்கு மட்டும் ஓவர்லாக் வந்து போடுவேன். மற்றதெல்லாம் தைச்சி முடித்ததுக்கப்புறம் தான் போடுவேன். இப்போ பட்டியெல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எல்லா பக்கம் இந்த மாதிரி வச்சு செக் பண்ணிக்கணும். கரெக்டாக இறக்கம் 2லேயுமே ஒரே மாதிரி இருக்கான்னு. ஊக்கு பீஸ் பக்கம் நெக்குக்கிட்ட அப்புறம் வந்து சைடில் ஜாயின் பண்ணுறோம்ல அங்கே எல்லா பக்கம் சுற்றியும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஊக் பீஸ் வந்து வைக்கலாம். இந்த ஊக் பீஸ் வைக்கிறது மட்டும் ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இதெல்லாமே நமக்கு ஸ்பீடு வர வரைக்கும் கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். இல்லை நீங்கள் ஏற்கனவே நல்லா தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கீங்க ஆனாலும் வந்து லேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்பீடு பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா டாட் ஃப்ரண்ட்டில் வந்து டாட் பிடிக்கிறதுக்கு நான் எந்த அளவுமே மார்க் பண்ணியிருக்க மாட்டேன். அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதை பார்த்துட்டு நான் வந்து அப்படியே நான் வந்து டாட் வந்து பிடிச்சிருவேன். நீங்கள் வந்து உங்களுக்கு அப்படி வராது அப்படின்னா ப்ளவுஸ் கட் பண்ணும்போதே அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அது எல்லாத்தையும் கட்டிங் பண்ணும்போதே மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸில் ஃபுல்லாக எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ பேக் பீஸில் வந்து நான் ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து மடிக்க போகிறேன். அந்த இடுப்புக்கிட்ட வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து மடிச்சுக்கலாம். இப்போ நான் ஃப்ரண்ட் பீஸ் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வந்து தைக்கிறேன். கரெக்டாக இருக்குது. நான் ஃப்ரண்ட்டோட அளவும் பேக்கோட அளவும் எனக்கு வந்து சரியாக இருக்குது. இப்போ நான் இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லைனிங் கிளாத் கொடுத்து மடித்து வந்து தைச்சிக்கிறேன். இந்த மாதிரி பேக் சைடு வந்து பீஸ் கொடுத்து மடிச்சிங்கன்னா ப்ளவுஸ் பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இது மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டாட் வந்து பிடிச்சிக்கலாம். நீங்கள் வந்து ரெகுலராக ப்ளவுஸை தைச்சிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஸ்பீடு வரும். வாரத்துக்கு ஒரு ப்ளவுஸ் இல்லைனா 2 வாரத்துக்கு ஒரு ப்ளவுஸ் அந்த மாதிரிலாம் தைச்சிங்கன்னா ஸ்பீடு கொஞ்சம் வராது. ஏன்னா நீங்கள் ரொம்ப கேப் விட்டு தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் நீங்கள் வந்து தைப்பீங்க. அது இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ளவுஸ் வந்து தைக்காதீங்க. இவ்வளோ நேரம் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டுலாம் தைக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ரிலாக்ஸாக வந்து ப்ளவுஸ் வந்து தைங்க. தைக்க வந்து ஸ்பீடு வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போங்க. ஒரு 2 ப்ளவுஸ் ஒரு நாளைக்கு, அப்புறம் அடுத்த நாள் ஒரு 3 ப்ளவுஸ் தைக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போங்க. கண்டிப்பாக வந்து ஸ்பீடு வந்து வந்துடும். இப்போ ப்ளவுஸில் நம்ம எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நான் ஃப்ரண்ட்டு பேக்கு 2 சைடும் அளவு ப்ளவுஸ் வச்சு நான் மார்க் பண்ணிட்டேன். சைடு இடுப்பு பகுதிக்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து சைடில் வந்து தையல் வந்து போட்டுடலாம். அதுவும் நான் 3 தையல் போடுறத ஃபுல்லாக தான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து காமிச்சிருப்பேன். நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் நியாயம் பேசிக்கிட்டு உட்காந்துட்டு ஒருத்தர் உட்கார வச்சு நியாயம் பேசிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அப்படிலாம் நான் பண்ணவே மாட்டேன்.
துணி கொடுக்க வந்தாங்கன்னா துணி கொடுத்துட்டு என்ன தேவையோ அதை மட்டும் பேசிட்டு நான் வந்து அனுப்பிச்சிருவேன். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் கூட இருந்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்ககிட்ட நியாயம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி பேசிக்கிட்டே வேலை செய்யும் போது கண்டிப்பாக உங்களோட கவனம் வந்து தைக்கிற வேலையில் இருக்காது, அவங்ககிட்ட பேசுகிறவங்ககிட்ட தான் இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டே அவங்கள பார்த்து பேசலினாலும் பேசுகிறவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு அவங்களோட ஃபேஸை பார்த்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து கெட்டு போகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்ட துணி கொடுக்க வந்தாலும் சரி, இல்லைனா வந்து சும்மா பேச வந்தாலும் சரி, உங்கள்கிட்ட தேவையானதை பேசிவிட்டு உங்கள் வேலையில் வந்து கவனத்தை வந்து செலுத்துங்க. இப்போ ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து டைம் வந்து பார்க்கலாம். கரெக்டாக பார்த்திங்கன்னா 1:46 ஆகுது. நான் வந்து ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதில் வந்து கழுத்து பீஸ் கொடுத்துருந்தோம்னா இன்னும் வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகிருக்கும். நான் வந்து ஃபுல்லாகவே தான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். பாருங்கள், ப்ளவுஸ் பாருங்கள், எல்லாமே நான் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட வந்து நான் காமிச்சிருக்கேன். இதே மாதிரியே கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எதில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கே வந்து நல்லா தெரியும். அதே மாதிரி ஃபோன் பார்த்துக்கிட்டு நீங்கள் வேலை செஞ்சிங்கனாலும் கண்டிப்பாக வந்து டைம் வந்து வேஸ்ட் ஆகும். இப்போ ஒரு சீரியல் பார்க்குறீங்க அப்படின்னா அதை போட்டுட்டு அப்படியே காதில் கேட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு முக்கியமான சீன் ஓடும் அப்படின்னா நம்ம கரெக்டாக நம்ம நிறுத்திட்டு அதில் வந்து கவனத்தை செலுத்துவோம். அதுக்கப்புறம் ஏதாவது ரீல்ஸ் பார்க்குறது இந்த மாதிரி பார்த்தோம்னாலும் டைம் போகிறதே தெரியாது, வேஸ்ட்டாக வந்து டைம் வேஸ்ட் ஆகும். உடனே ஃபோனில் வந்து கவனத்தை செலுத்தாதீங்க. யாராவது வந்தாங்கன்னா ரொம்ப நேரம் நியாயம் பேசிக்கிட்டு டைம் வேஸ்ட் வந்து பண்ணாதீங்க. பேசினாலும் உங்களோட வேலையில் கவனமாக இருப்பீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து தைக்கிறது வந்து உங்களோட ஸ்பீடை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் வந்து தைக்க ஒவ்வொரு பீஸும் அட்டாச் பண்ணும்போது கொஞ்சம் டைமிங் வந்து கம்மி பண்ணி ஸ்டிச் பண்ணி பழகி பாருங்கள். ஈஸியாக வந்து சீக்கிரமாக ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். மேக்ஸிமம் 1 மணி நேரத்துலையாவது ஒரு ப்ளவுஸை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சாதா ப்ளவுஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1/2 ஹவரில் வந்து சாதா ப்ளவுஸ் தைச்சி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு லைனிங் ப்ளவுஸ்க்கு ஒரு 3/4 மணி நேரம் ஒரு டார்கெட் வைங்க. 1/4 மணி நேரத்தில் லைனிங்லாம் அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் ஃபுல் ப்ளவுஸையும் ஃபினிஷ் பண்ணிடணும். இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் தைச்சாலும் சரி, கடையில் தைச்சாலும் சரி, இதே மாதிரியே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக வந்து வேலையை வந்து முடிச்சிடலாம். அந்த ப்ளவுஸ் தைச்சி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சுடிதார் பேண்ட்டு டாப் 2மே நான் வந்து தைச்சி முடிச்சிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.